ஓகே, இன்றைய கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது பிளாகருக்கு எப்படி நம்ம வந்துட்டு மெனு ஒன்றை செட் பண்றது. ஸோ மெனுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மெனு ஒன்றை எப்படி செட் பண்றது, அதே மாதிரிக்கு நம்மளோட பிளாக்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பக்ஸ், அதாவது எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எரர்ஸ், அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஜெட்ஸுங்களை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். மூன்றாவது, நம்மளுக்கிட்ட ஒரு சோசியல் மீடியா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நியூஸ் வெப்சைட் ஒன்று ரன் பண்றீங்க, அல்லது அஃபிலியேட் ஒரு வெப்சைட், ஒரு பிளாக் ஒன்று ரன் பண்றீங்கன்னு சொன்னா, அந்த நேம்லயே நீங்க வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இதுல ஒரு போஸ்ட்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னா, அந்த போஸ்ட்டை நீங்க அந்த சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ண கூட நிறைய பேர் உங்களுக்கு சோசியல் மீடியாக்கள் வந்து டிராஃபிக் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி நீங்க சோசியல் மீடியாக்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த சோசியல் மீடியாக்களையும் நம்மளோட வெப்சைட்ல நம்ம அட் பண்ணிடலாம். ஸோ அது எல்லாத்தையும் டீப்பா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்டை வியூ பண்ணுவோம். இதுதான் என்னோட ஸ்கிரீன்ல வரக்கூடியது, நான் கிரியேட் பண்ணிக்கூடிய வெப்சைட். நீங்க கிரியேட் பண்ணிக்கிற வெப்சைட் வந்துட்டு உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க வியூ பண்ணி பார்க்குற டைம்ல உங்களுக்கு காட்டும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தீமை யூஸ் பண்ணிப்போம். தீம்னு சொன்னா அந்த, அதாவது இப்போ வெப்சைட்டோட டிசைன் நீங்க ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு தீமோட ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி. அந்த சைட்ல நிறைய டெம்ப்ளேட் இருக்கு, அதுல நீங்க விரும்பினத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ இந்த தீமை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு தீமுமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ற விதங்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லோகோ இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி மெனு ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா டாப்ல, இந்த இடத்துல வந்து சென்டர்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சோசியல் ஃபிளகிங் அப்படிங்கிற சோசியல் மீடியா ஐகான்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கும். ஆனா எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஆனா இருக்கக்கூடிய இடங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி நேம்க வந்துட்டு வேற நேம்ஸ்ல இருக்கும். அப்ப நீங்க இதை கிளியரா பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஒரு தீம், எந்த ஒரு டெம்ப்ளேட்ஸையுமே ரொம்ப ஈஸியா எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கும் மேல இருக்கக்கூடிய, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் கலர் பார்ல இருக்கக்கூடியது சொல்லுவோம் வந்துட்டு ஹெடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கும் மேல இருக்கக்கூடிய செக்ஷன் சொல்லுவோம் ஹெடர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி. பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, பணியை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்ல ஃபூட்டர், அதே மாதிரி மேல இருக்கக்கூடியது ஹெடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்கு தேவையான அனைத்துமே இதுல இருக்கும். ஸோ ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு லோகோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு என்னோட ஸ்மார்ட் விஷன் .tk அப்படிங்கிற நேம் வரணும், அல்லது என்னோட லோகோ வரணும்னு அதை இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இதை எங்க போயிட்டு அப்லோட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இதே மாதிரிக்கு மெனு அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஹோம் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இதோட மெனு. ஸோ இதை சொல்லுவோம் வந்துட்டு மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனு எப்படி நம்ம செட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப ஹோம் எடுத்தோம்னா ஹோம் அப்படின்னு சொல்லி, இதுல நியூஸ் எடுத்தோம்னா நியூஸ் சொல்லியிருக்கும். இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னும் வழங்க போனா இன்னொரு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ நிறைய பேருக்கு அது கிளியரா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஓகே, இப்ப இந்த வெப்சைட்டை பொறுத்த மாட்டேங்க இதோட மெனு எதுன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் ஐகான் இருக்குது, ஹோம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த வெப்சைட்டை அந்த முன் பேஜுக்கு போகும். அதே மாதிரி லங்காஸ்ரீ அப்படிங்கிறது இலங்கை சம்பந்தமான நியூஸ்கள் சம்டைம் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுல என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான நியூஸ் இருக்குது அதை இதுக்குள்ள அப்லோட் பண்ணுவாங்க. இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து இந்த வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண போறாரு, இந்தியாவுல நடந்திருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் சம்பந்தமானது, அல்லது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சம்பந்தமானதுன்னு அந்த லேபிள் அவர் யூஸ் பண்ணிருப்பாரு வந்துட்டு கேட்டகரி இந்தியா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்தியாவை கிளிக் பண்ணி, இப்ப இந்தியாவில் இருக்கிற யாராவது விசிட் பண்றாங்கன்னா இந்தியாவை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் மட்டும் தான் காட்டும், மற்ற அதர் கண்ட்ரிஸ் நியூஸ் காட்டாது. அப்ப இப்படியான ஒரு கேட்டகரிஸ் வைஸா பிரிச்சு அதை மெனுல ஆட் பண்றதுக்காக வேண்டி மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதே மாதிரி ரொம்பவே ஈஸியா இருக்கணும், அப்படியான ஒரு இதுக்காக வேண்டி இந்த மெனுவை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உலகம் அப்படிங்கிறது உலகத்துக்குள்ள சப் மெனுவா நிறைய இருக்குது. இது மெயின் மெனு, இது சப் மெனு. மெயின் மெனுங்கிறது முதலாவது பார்க்கக்கூடியது, அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறதுக்கு உள்ளுக்கும் இருக்கக்கூடியதை சொல்லுவோம். இதை சப் மெனு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கனடாவில் இருக்கக்கூடியவர் கனடா அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கனடாவில இருந்து யாராவது இந்த தமிழ் வின் அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்றாங்கன்னு சொன்னா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டா உலகம் அப்படிங்கிறதுக்குள்ள மவுஸ் பாயிண்ட் வைப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சப் மெனுவா கனடா அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த கனடா அவங்க கிளிக் பண்ணி அவங்க கனடா சம்பந்தப்பட்ட நியூஸை பார்த்துக்கொள்வாங்க. இதே மாதிரி இப்ப நான் வந்துட்டு இந்த வெப்சைட்ல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா மட்டும் தான் நான் பாக்குறதுக்கு வரேன்னு சொன்னா நான் இதுல எதை கிளிக் பண்ணுவேன், இந்த இடத்துல கூட விளையாட்டு சம்பந்தமான, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நியூஸ் சம்பந்தமான செய்தியை பாக்குறது. இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த கேட்டகரி விளையாட்டு சம்பந்தமா என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் காட்டும்.
மற்ற போஸ்ட் எல்லாம் காட்டுமான்னு கேட்டா அதெல்லாம் காட்டாது. அப்ப இது என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களுக்கு விரும்பின மாதிரி கேட்டகரியை வந்துட்டு பிரிச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க பாக்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடியது எல்லாமே விளையாட்டு செய்திகள். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த மெனுவை வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட பிளாகுக்கு வந்துட்டு ஒரு 4 மெனுவை நீங்க செட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க ஒரு நியூஸ் வெப்சைட் செய்றீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களோட இப்போ உங்களே மாதிரி நிறைய பேர் இந்த நியூஸ் வெப்சைட் ரன் பண்ணுவாங்க. அவங்க என்ன மாதிரி நியூஸ் வெப்சைட்டுக்கு மெனு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து ஒரு ஐடியா படுங்க, எடுத்துட்டு அந்த மெனுவை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரிக்கு நீங்க ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யற ஒருத்தர் சொன்னா நீங்க ப்ராடக்ட் ரிவ்யூஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஹெல்த் அண்ட் டிப்ஸ் சம்பந்தமா போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா அது ரிலேட்டடான இன்னொரு வெப்சைட்டை போயிட்டு பார்த்து அது சம்பந்தமா மெனு என்ன மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ஐடியா எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி மெனுவை நீங்க செட் பண்ணி கொள்ளலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 4 மெனு எடுத்திருக்கிறேன். முதலாவது ஹோம் அப்படிங்கிறது, 2வது நியூஸ் அப்படிங்கிறது, 3வது ஜாப் சம்பந்தமா அப்டேட் பண்ண போறேன், 4வது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா அப்டேட் பண்ண போறேன். ஸோ டெக்னாலஜி வேணும்னு சொன்னா டெக்னாலஜியை வந்துட்டு 5வது போட்டுக்கொள்ளு. இப்போதைக்கு நான் இது 4 தான் என்னோட மெனுல செட் பண்ண போறேன். அப்போ ஹோம், அதுக்கு அடுத்து நியூஸ், அதுக்கு அடுத்து ஜாப்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இது 4 தான் நான் வைக்க போறேன். மற்ற இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதே மாதிரிக்கு நீங்க ஒரு 4 மெனுவை வந்து 4 கேட்டகரிஸை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்மளோட ப்ளாகருக்கு வருவோம். நான் இந்த இடத்துல என்னத்தை வைக்க போறேன், ஹோம் அப்படிங்கறத வைக்க போறேன். ஹோமுக்கு அடுத்தது எனக்கு என்ன தேவை, நியூஸ் அப்படிங்கிறது தேவை, அதுக்கு அடுத்து ஜாப்ஸ் அப்படிங்கிறது தேவை, அதுக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. அப்ப எனக்கு இந்த டவுன்லோட் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதெல்லாம் தேவையான்னு கேட்டா இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அப்ப இந்த மெனு எப்படி நம்ம எடிட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப மேல இருக்கக்கூடியது வந்துட்டு ஹெடர் செக்ஷன். ஹெடர் செக்ஷன்ல நம்ம மெனு எடிட் பண்ண போறோம், அதே மாதிரி லோகோவை எடிட் பண்ண போறோம். இப்போ இதை எங்க நம்ம எடிட் பண்ணலாம்னு சொன்னா, நம்மளோட ப்ளாகர் டேஷ்போர்டுக்கு வருவோம். ப்ளாகர் அட்மின் பேனல், அதாவது நம்ம மட்டுமே யூஸ் பண்ணி போஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ற இந்த செக்ஷன்ல வந்து இதுல பாருங்க லே அவுட் அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது. லே அவுட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. இந்த லே அவுட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நம்மளோட ப்ளாகர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களையும் ஒவ்வொரு லே அவுட் அவங்க வந்துட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க, ரொம்ப ஈஸியா எடிட் பண்ணி கொள்றதுக்கு. ஸோ நார்மலா ட்ராக் அண்ட் ட்ராப் முறை மாதிரி இருக்கும், எந்த ஒரு கோடிங் எல்லாமே தேவைப்படாது. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல எதுவுமே செய்யறது இல்லை, இது அப்படியே விட்டுருங்க. ஓகே, இந்த இடத்துல ஹெடர் லோகோ நிறைய பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு வேற வேற விதமா இருக்கும், ஆனா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதாவது இப்போ ஹெடர் லோகோ, மெயின் மெனு அப்படின்னு சொல்லி தான் இருக்கும், மொபைல் மெனு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அப்ப இந்த இடத்துல ஹெடர் லோகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹெடர் லோகோ, அப்ப மேல இருக்கக்கூடியதான் ஹெடர் லோகோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த லோகோ நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல என்னோட லோகோ அப்லோட் பண்ண போறேன், இந்த லோகோ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலயும் பாருங்க பென்சில் ஐக்கன் இருக்குது. நம்ம எதை எடிட் பண்ண போறோமோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஹெடர் லோகோ எடிட் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே ப்ளாக்கான டைட்டில் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க, ஸ்மார்ட் விஷன் அப்படின்னு சொல்லி வைக்க போறேன். அதே மாதிரி இமேஜை கேட்கறாங்க, இமேஜ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க அந்த இமேஜை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, பனியை ஸ்க்ரோல் டவுன் பண்றோம். இதுல வந்துட்டு ஓகே அப்லோட் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். அதாவது இந்த இமேஜுக்கு பதிலாக நம்மளோட ப்ளாக்ல இருக்கக்கூடிய இமேஜ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ ப்ளாக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். இப்போதைக்கு எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நீங்க விரும்பினா அதை டைப் பண்ணி கொள்ளலாம். ப்ளாக் இதை கிளிக் பண்ணிட்டு நான் இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ண போறேன், எந்த இமேஜ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த லோகோ தான் வேணும், அதனால நான் இந்த லோகோவை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படிங்கிறத கிளிக் பண்றது. ஸோ என்னோட ப்ளாகுக்கு நான் லோகோ ஒன்று இந்த இடத்துல அப்லோட் பண்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான உங்களோட ப்ளாகுக்கு தேவையான லோகோவை நீங்க செஞ்சுட்டு அந்த லோகோவை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணி அதை நீங்க ஓபன் பண்ணணும். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வந்துட்டு லோகோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறேன். லோகோட சைஸை பொறுத்த மட்டும் நீங்க இப்ப இந்த இமேஜோட சைஸை பாத்தீங்கன்னா இதே இந்த இடத்துல காட்டுது பாருங்க, 219x50. இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு போட்டோஷாப்ல போயிட்டு நீங்க பிக்சல்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு வித் வந்துட்டு 219 கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஹைட் வந்துட்டு உயரம் அப்படிங்கறத வந்து நீங்க 50க்கு கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்க அதை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும். அந்த டெம்ப்ளேட்ல நீங்க விரும்புற மாதிரி ஒரு லோகோ நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அல்லது நீங்க கேன்வாவில் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை க்ராப் பண்ணி எடுங்க. க்ராப் பண்ணி எடுத்துட்டு ஸோ சைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்க பெரிய சைஸ்லயும் க்ராப் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒட்டவா இதுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு இதை நீங்க ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல லோகோ அப்லோட் ஆயிட்டு இதுக்கு பிறகு இது அப்படியே எதுவுமே செய்யறது இல்ல, ஜஸ்ட் ஒரு சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். ஹெடர் லோகோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். அப்லோட் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணது பிறகு பணியை பாருங்க, இந்த இடத்துல சேவ் ஐக்கன் இருக்குது. நீங்க ஒவ்வொன்றும் இதுல எடிட் பண்ண பணி இருக்கக்கூடிய இந்த சேவ் ஐக்கனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். அப்பதான் அது எல்லா இடத்துலயுமே சேவ் ஆகும். இதையும் கிளிக் பண்ணி சேவ் ஆயினது பிறகு இப்ப நம்மளோட ப்ளாகை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், இந்த இடத்துல லோகோ சேஞ்ச் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்றோம். ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிற லோகோ இந்த இடத்துல காட்டுது, ஸ்மார்ட் விஷன் சொல்லி.
நம்மளுக்கு விரும்புற மாதிரி லோகோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ முதலாவது கட்டம் நம்மளோட ப்ளாகுக்கு தேவையான லோகோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது மெயின் மெனு. மெயின் மெனு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெடர் லோகோ பக்கத்திலே மெயின் மெனு இருக்குது. அப்போ இங்கே ஹெடர் லோகோ பக்கத்திலே மெயின் மெனு வரணும். அப்போ இதைத்தான் சொல்றது மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெயின் மெனு அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கும். அதை எங்கே எடிட் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு விளங்கிருக்கும். லே அவுட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹெடர் லோகோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு மெயின் மெனு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இதில் இதை எடிட்டை கிளிக் பண்ணுவோம். எடிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் லிஸ்ட்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இதுல நீங்க விரும்புற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துக்கொள்ளலாம். அதுல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஒவ்வொன்றுமா இங்க வந்துட்டு நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இப்ப இதுல நீங்க உங்களோட மெனுவை நீங்க எப்போ எடிட் பண்ண போல ஃபுல்லா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுங்க. இதுல ஹோமை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப் மெனு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறதுக்கு உள்ளுக்கும் இதை கிளிக் பண்ணாம இதுக்குள்ள என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப ஸ்போர்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஃபுட்பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சப் மெனுவா கொடுக்கலும். இப்ப ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பொதுவான ஒரு வேர்ட். அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள கிரிக்கெட் சம்பந்தமான நியூஸை மட்டும் பார்க்கணும்னு சொன்னா அவர் கிரிக்கெட் அப்படிங்கிற இந்த சப் மெனுவை கிளிக் பண்ணுவார். ஃபுட்பால் சம்பந்தமா பார்க்கணும்னு சொன்னா ஃபுட்பால கிளிக் பண்ணுவார். அப்பவும் கிரிக்கெட்டுக்குள்ளேயும் இன்னும் ஏதாவது நியூஸ் சம்பந்தமா பார்க்கணும்னா அதையும் நீங்க அதோட ட்ராப் சப் மெனுவா வந்துட்டு கொடுக்கலும். இதை நீங்க எங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கொடுக்கலும். அந்த சப் மெனுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் போடணும். மெனுக்கு நீங்க அண்டர் ஸ்கோர் போட்டீங்க, ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டீங்கன்னு சொன்னா அது ஃபீச்சர்ஸ்க்கு கீழே வரும். ரெண்டு அண்டர் ஸ்கோர் போட்டீங்கன்னு சொன்னா இந்த மல்டி ட்ராப் டவுன் அப்படிங்கிறதுக்கு பணியை தான் இது வரும். ஸோ இது ஒரு லிங்க் மாதிரி. இப்போதைக்கு இது உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. நீங்க பிறகு உங்களுக்கு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போதைக்கு எல்லாத்தையுமே இதுல டிலீட் பண்ணுவோம். அப்ப மெயின் மெனுவை நம்ம செட் பண்றதுக்கு முதலாவது கட்டம் என்ன செய்ய போறோம், கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. எகெயின் சொல்றேன், மெயின் மெனுல வந்துட்டு எடிட்டை கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதுல எதுவுமே செய்யறது இல்லை. பணியை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஹோம் அப்படிங்கறத மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே டிலீட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணி நம்ம டிலீட் பண்றோம். இப்போ எல்லாமே நான் டிலீட் பண்ணிட்டேன் தானே. ஸோ டிலீட் பண்ணிட்டு இப்போ நான் சேவை கிளிக் பண்றேன். சேவை கிளிக் பண்ணிட்டு எகைன் இதுலயும் சேவை கிளிக் பண்றேன். அப்போ ஹோம் மட்டும் தான் என்னோட மெயின் மெனுல நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஹோம் மட்டும் வச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல கூட மற்ற எல்லாமே இல்லாம ஆகணும். ஓகே, ஹோமை மட்டும் வச்சிருக்கிறேன். அப்போ ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேஜ்ல தான் இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்தது எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், நான் 4 கேட்டகரியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நியூஸ் அப்படிங்கிறது வரணும், ஜாப்ஸ் அப்படிங்கிறது வரணும், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போ இதனாலும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் இதை வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ண போறேன், லிங்க் பண்ணல இன்னும். ஓகே, எகைன் இந்த இடத்துல எடிட்டை கிளிக் பண்றோம். நம்மளுக்கு நியூவா கிரியேட் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல ஆட் நியூ ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணின உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ண கூட சைட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. இந்த சைட் நேமை நம்ம என்ன கொடுப்போம்னு சொன்னா இப்போ நம்ம இதுல கிரியேட் பண்றது வச்சிருக்கோம் தானே, அதாவது நியூஸ். ஹோமுக்கு அடுத்தது அன்னைக்கு நியூஸ் அப்படிங்கிறது வரணும். ஓகே, இதோட சைட் யூஆர்எல் கேட்கறாங்க. யூஆர்எல் அப்படிங்கிறது நியூஸை கிளிக் பண்ணா நியூஸ் சம்பந்தமா நம்ம அப்படியே நியூஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் கொடுத்துருப்போம் தானே. ஒரு போஸ்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ண போல அந்த போஸ்ட்டுக்கு லேபிள் கொடுத்துருப்போம், நியூஸ் அப்படிங்கிற லேபிள். அந்த நியூஸ் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் தான் இதுல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சைட்டுக்கான ஒரு யூஆர்எல் எடுக்கணும். அதை நான் உங்களுக்கு எப்படி அந்த யூஆர்எல் எடுத்து லிங்க் பண்றதுன்னு சொல்லி பிறகு காட்டணும். இப்போதைக்கு மெனுவை மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேஷை போட்டுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு ஹேஷ்டேக் ஒன்று போட்டுட்டோம், சேவை கிளிக் பண்றோம். அப்போ நியூஸுக்கு அடுத்ததான் ஹோம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஹோம்ல வந்துட்டு இந்த ஸ்மால் லெட்டர்ஸை நான் எடிட் பண்ணி ஃபுல்லா கேபிட்டலுக்கு மாத்துறேன். இப்போ ஹோமை கிரியேட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நியூஸ் அப்படிங்கிற மெனு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மெனு இந்த இடத்துல காட்டுது. இதோட 3வது மெனுவையும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஜாப்ஸ் அப்படிங்கிற மெனுவையும் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஜாப்ஸை வந்துட்டு காப்பி பண்ணுவேன். இதுல ஆட் நியூ ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ற டைம்ல சைட் நேம் கேட்கும். அந்த இடத்துல ஜாப்ஸை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல ஒரு ஹேஷை போட்டுக்கொள்றேன். அதுக்கு பிறகு சேவ். 3 மெனு இருக்குது. இதுக்கு அடுத்தது 4வது மெனு ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்றேன், ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். சைட் நேம் என்னது, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 4வது மெனு யூஸ் பண்ண போறேன். ஸ்போர்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல ஒரு ஹேஷ் போட்டுட்டு இதையும் சேவ் பண்றேன். அப்ப 4 மெனு இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்குது. இதுக்கு அடுத்ததா நீங்க கண்டக்டர்ஸ், அதே மாதிரி அபவுட் அஸ், டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி அப்படிங்கிற 4 பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனாலையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லித்தரேன். இப்போதைக்கு நார்மலா நீங்க இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதையும் கிரியேட் பண்ணிட்டு இதை நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணிட்டு எகைன் இந்த இடத்துல ஒரு சேவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நம்மளோட ப்ளாக்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு தேவையான மெனு எல்லாமே இந்த இடத்துல காட்டுது. இதுக்கு பிறகு விரும்பின மாதிரி கண்டக்டர்ஸ், அபவுட் அஸ், டிஸ்க்ளைமர் அப்படிங்கறதெல்லாம் நீங்க செட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது 4 மெனு செட் பண்ணிக்கிறோம். ஆனா நியூஸை கிளிக் பண்ணினா
நியூஸ் அவங்களுக்கு காட்டாது. ஹேஷ்டேக் தானே போட்டிருக்கிறோம். ஹேஷ் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொண்டு வராம அப்படியே தான் இருக்கணும். எதை கிளிக் பண்ணாலும், இந்த ஜாப்ஸை கிளிக் பண்ணாலும் அது இருக்கிற பேஜ்லேயே தான் இருக்கணும், ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணாலும் இருக்கிற பேஜ்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேஷை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க நியூஸை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த நியூஸ் மட்டும்தான் காட்டணும். அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம், ஜாப் சம்பந்தமா போஸ்ட் போட்டிக்கிறோம், அதே மாதிரி நியூஸ் சம்பந்தமா போஸ்ட் போட்டிக்கிறோம், 3 கேட்டகரியில நம்ம போஸ்ட் போட்டிக்கிறோம். ஆனா நியூஸை கிளிக் பண்ணினா அவருக்கு ஜாப் சம்பந்தமான போஸ்ட் காட்டக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான போஸ்ட் காட்டக்கூடாது. நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிற போஸ்ட் மட்டும் தான் காட்டணும். அதாவது லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த போஸ்ட் வந்துட்டு நியூஸுக்கு வரணும், இது வந்துட்டு எங்க வரணும், ஜாப்ஸுக்கு வரும். அதே மாதிரி இதுவும் ஜாப்ஸுக்கு வரும். அப்ப ஜாப்ஸை கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த ஜாப்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டணும். ஜாப்ஸுக்குள்ளுக்கும் நியூஸ் அப்படிங்கறதெல்லாம் காட்டாது. இது வந்துட்டு ஹோம்ல வந்துட்டு எல்லா போஸ்ட்டுமே மொத்தமா இதுல காட்டுது. இதுல நியூஸ் காட்டுது, ஜாப்ஸ் காட்டுது, இது ஜாப்ஸ், நியூஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதுல காட்டுது. ஆனா இதுல வந்துட்டு அவர் மெனு ஒன்றை கிளிக் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நியூஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நியூஸ் மட்டும் தான் இந்த இடத்துல காட்டணும். அப்படிங்கிற கேட்டகரியை வந்துட்டு பிரிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பாத்துருவோம். நீங்க இந்த இடத்துல உங்களோட ப்ளோகர் டேஷ்போர்டுக்கு வந்து கொள்ளுங்க. டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல கெஜெட் அட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல அட் கெஜெட் அப்படிங்கிறத அட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கெஜெட் ஒன்று அட் பண்றதுக்கு வரும். இதுல பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இந்த இருக்குது லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபிகர் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதுல எதுவுமே செய்ய வேணாம், இதை அப்படியே சேவ் பண்ணுங்க. சேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கெஜெட் ஒன்று புதுசா கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் இதை அட் பண்ற பார்த்துக்கொள்ளுங்க. இதை டிலீட் பண்ணிட்டு எகெயின் அட் பண்ணி காட்டுறேன் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். நீங்க மெனு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கல, இதெல்லாமே பார்ப்போம். மெனுல நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, மெனுல அந்தந்த கேட்டகரி வைஸ் போஸ்ட் நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல லேபிள் அப்படிங்கிற ஒரு கெஜெட் அட் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க அட் பண்றதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கட்டாயம் 10 அல்லது 15 போஸ்ட் போட்டிருக்கணும். அந்த 10 அல்லது 15 போஸ்ட்லயுமே லேபிள் அப்படிங்கிற இடத்துல நீங்க நியூஸ், ஜாப்ஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். ஸோ லேபிள் எப்படி அட் பண்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்ல அதை காட்டிடுறேன், லேபிள் என்னன்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம இந்த லேபிள்ஸ் அட் பண்ணுவோம். எட்ட கேட்டகரி கெஜெட் கிளிக் பண்றோம். எட்ட கெஜெட்டை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல போயிட்டு லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இதுல அப்படியே சேவை கிளிக் பண்றோம். எதுவுமே செய்யறது இல்லை. கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல லேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கெஜெட் உண்டு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும், புதுசா கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கு பிறகு இதை ஜஸ்ட் ஒரு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்றோம். சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ளோகருக்கு வந்து இந்த இடத்துல சேவ் பண்ண உடனே இந்த இடத்துல ஓகே ப்ளோகரை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணின உடனே இந்த இடத்துல லேபிள்ஸ் அப்படிங்கிற ஒன்றோ புதுசா கிரியேட் ஆகிட்டு 3 லேபிள் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது. என்ன லேபிள் கிரியேட் ஆகிருக்குது, இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற 3மே இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது, நியூஸ், ஜாப்ஸ், ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்குது. இது எப்படி கிரியேட் ஆகிச்சுன்னு சொன்னா நம்ம அந்த கெஜெட் அட் பண்ணக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த லேபிள் 3மே கிரியேட் ஆகிச்சு. இந்த லேபிள் நான் ஒரு இடத்துலயுமே ஜாப்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணல, நியூஸ் யூஸ் பண்ணல, ஸ்போர்ட்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணல, அதுவா ஒட்டவா கிரியேட் ஆகிச்சு. ஏன் கிரியேட் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க போஸ்ட் போட்டிருப்பீங்க தானே, இந்த போஸ்ட் ஒன்று போடக்குள்ள அதுல லேபிள் நீங்க கொடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த போஸ்ட் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். நீங்க ஒரு போஸ்ட்டுக்கான டைட்டில் அதே மாதிரி கண்டென்ட் எல்லாம் எழுதக்குள்ள இந்த இடத்துல லேபிள் அப்படிங்கிற இடத்துல பாருங்க லேபிள் ஒன்று கொடுத்துருப்பீங்க நியூஸ் சம்பந்தமா. அப்ப இது ஒரு நியூஸ் அப்படிங்கிறதால நியூஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் கொடுத்துருப்பீங்க. இது ஒரு ஜாப்ஸ் சொன்னா ஜாப்ஸ்ங்கிற லேபிள கொடுத்துருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி நான் இதை வெக் பண்ணி காட்டுறேன். நீங்க கட்டாயம் உங்களோட லேபிள ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லேபிள் கொடுத்துருக்கணும். நீங்க இப்ப நான் இந்த இடத்துல என்ன லேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், நியூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஜாப்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், ஜாப்ஸ், நியூஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல நம்மளுக்கு 3 லேபிள் கிரியேட் பண்ணிக்குது. அப்ப போஸ்ட்ல இருக்கிற லேபிள அதுவே ஓட்டோவா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு 3 லேபிள கிரியேட் பண்ணி தந்திருக்குது. இப்போ இந்த நியூஸை யாராவது கிளிக் பண்ணா அவருக்கு நியூஸ் சம்பந்தமான போஸ்ட் மட்டும் தான் வரணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை இந்த மெனுல கொண்டு வர போறோம். இதை கிளிக் பண்ண இந்த ஃபங்க்ஷனும் நடக்குது இல்லை தானே. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்க போறோம். அதுக்காக வேண்டி இந்த நியூஸை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்ண போறோம். மட் பண்ணின லேபிள்ல இருக்கக்கூடிய இந்த 3 லேபிளோட லிங்கையும் எடுத்து இதுல கொடுக்க போறோம், லிங்க் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த நியூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்றோம். ஓபன் பண்ண உடனே நியூஸ் சம்பந்தமா இதுக்குள்ள நியூஸ் சம்பந்தமா யாராவது நியூஸை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நியூஸ் சம்பந்தமான போஸ்ட் மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நியூஸோட இந்த அறிக்கை பேஜ்ல வரக்கூடிய லிங்கை காப்பி பண்றோம். அதாவது இந்த லேபிள கிளிக் பண்ணி நியூஸ் அப்படிங்கிற லேபிள கிளிக் பண்ண உடனே நியூ பேஜ்ல ஓப்பன் ஆகுது. அந்த மேல வரக்கூடிய லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளோட ப்ளோகர் டேஷ்போர்டுக்கு வரோம். டேஷ்போர்ட் வந்து இந்த இடத்துல பாருங்க லே அவுட்டுக்கு வரோம். லே அவுட்ல வந்து என்ன செய்ய போறோம், மெயின் மெனுல தானே நம்ம லிங்க் பண்ண போறோம்.
ஸோ அதாவது நியூஸ் அப்படிங்கிறதுல லிங்க் பண்ண போகிறோம். இப்போ நியூஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எடிட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல சைட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல நம்ம இங்கே காப்பி பண்ணின இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது ஜாப்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படிங்கிறது, ஓகே இதை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஜாப்ஸ் லேபிளை கிளிக் பண்ணால் ஜாப் சம்பந்தமாக மட்டும்தான் போஸ்ட் வரணும். இப்போ இந்த இடத்துல ஜாப்ஸை யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஜாப் சம்பந்தமாக நம்மளோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும் தான் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி லேபிளில் ஜாப்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே மேலே வரக்கூடிய யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுறோம். அந்த யூஆர்எல் இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படிங்கிற மெனுக்கு கொண்டு வந்து எடிட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கிறத டிலீட் பண்ணுறோம். இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதில் சேவை கிளிக் பண்ணுறோம். எகெயின் இதே ஸ்டெப் தான், சேம் ஸ்டெப் தான். நம்மளோட வெப்சைட்டுக்கு வரோம். லேபிள் அப்படிங்கிறதுல ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நியூஸ் மட்டும் தான் காட்டும், வேற எந்த நியூஸும் காட்டாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நியூஸை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி லேபிளில் ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய லிங்கை காப்பி பண்ணுறோம். இந்த இடத்துல எடிட்டை கிளிக் பண்ணுறோம். இதில் சைட் யூஆர்ல கிளிக் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இதையும் சேவை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மெனுவை வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டு இதை சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இதையும் எகெயின் சேவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம மெனு ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. ஓகே, ஹோமை கிளிக் பண்ணுவோம். ஹோமை கிளிக் பண்ணோடனே ஹோம் பேஜுக்கு வருது. இதுல நியூஸை கிளிக் பண்ற டைம்ல முன்னாடி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணல. ஸோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம இந்த லேபிள் இருக்கிற லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி கொடுத்த பிறகு வேலை செய்தான்னு சொல்லி நியூஸை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ரீலோட் ஆகிட்டு இந்த மாதிரி நியூஸ் சம்பந்தமா மட்டும்தான் நம்மளோட போஸ்ட் காட்டுது. ஆமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க மெனுவை செட் பண்ணி கொள்ளலாம். மெனுவை வந்துட்டு கேட்டகரி வைஸா நம்ம பிரிச்சு வச்சு கொள்ளலாம். ஸோ இதெல்லாமே செட் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் நீங்க 10 அல்லது 15 போஸ்ட் போட்டிருக்கணும். அந்த 10 அல்லது 15 போஸ்ட்லயுமே நீங்க மெனுல என்னென்ன லேபிள மெனுல ஆட் பண்ண போறீங்களோ அது எல்லாமே லேபிள்ல நீங்க யூஸ் பண்ணி போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த இடத்துல லேபிள் ஆட் பண்ண கூட இந்த இடத்துல கேட்டகரி உங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க மெனுவை செட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு அடுத்தது இப்ப இந்த வெப்சைட்ல வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்கு வரும். கண்டெக்டாஸ் எபவுட்டாஸ் சொல்லி நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா அது பேஜ்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை பிறகு உங்களுக்கு சொல்லி தரேன் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணி லிங்க் பண்றதுன்னு சொல்லி. இப்போதைக்கு மெனு செட் பண்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, மெனுவை செட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது நியூஸ் டிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்க டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப நம்ம போடக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல மேல வந்துட்டு ஒரு ஹைலைட்டா வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. ஒட்டோ இது வந்துட்டு அடுத்த நியூஸ் வந்துட்டு இதுல அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டிக்கர்ல வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதை வந்து எடிட் பண்ணணும் சொன்னா இந்த இடத்துல எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுல எதுவுமே செய்ய தேவையில்லை. அதனால பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மெயின் போஸ்ட். ஸோ இதை எடிட் பண்ணி பார்ப்போம். மெயின் போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஓகே இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட இந்த ஹோம் பேஜ்ல ஹோமுக்கு வந்து கொள்வோம். ஹோம் பேஜ்ல எத்தனை போஸ்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7க்கு பிறகு லோட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஹோம் பேஜ்ல ஒரு 10 போஸ்ட் வரணும். நான் எத்தனை போஸ்ட் வரணும் அப்படிங்கறத நான் செட் பண்றது எல்லாமே இந்த இருக்கக்கூடிய மெயின் போஸ்ட்ல தான் இருக்கும். இப்போதைக்கு 7 போஸ்ட் தானே என்னோட ஹோம் பேஜ்ல காட்டுது. அப்படி இல்லாம நான் ஒரு 10 போஸ்ட் வர வைக்கணும்னு சொன்னா இதை எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி இந்த இடத்துல நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு 10 போஸ்ட் வரணும் அப்படின்னு சொன்னா, போடுற போஸ்ட் எல்லாமே வரணும்னு சொன்னா ஒரு நம்பரை கொடுப்பேன். அன்லிமிட்டடா ஒரு நம்பரை கொடுப்பேன். அது எல்லாமே 20 போஸ்ட் போடணும்னா 20மே காட்டும். 1 பண்ணி. ஸோ இதுக்கு அடுத்தது ரீட் மோர் அப்படின்னு சொல்லி இது பேஜை ரீட் பண்றதுக்கு இதுல எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. கமாண்ட் செக்ஷன் இருக்குது, இது எதுவுமே தேவைப்படாது. ஸோ இதுக்கு அடுத்தது சேவை கிளிக் பண்ணுவோம். சேவை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளாகை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 7 போஸ்ட் இருந்துச்சு ஹோம் பேஜ்ல. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நான் போட்ட 10 போஸ்ட்டுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா போஸ்ட்டையுமே இந்த இடத்துல கொண்டு வர இயலும். ஸோ அதை தான் சொல்லுவோம் இந்த மெயின் போஸ்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்தது நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம சோசியல் பிளகிங் அப்படிங்கிற இடத்த பார்ப்போம். சோசியல் பிளகிங் அப்படிங்கிறது நம்மளோட சோசியல் மீடியா லிங்கை வந்துட்டு இந்த இடத்துல லிங்க் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ உங்களோட வெப்சைட்ல நீங்க லிங்க் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா இந்த ஃபேஸ்புக் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அதை நீங்க இந்த இடத்துல லிங்க் பண்ணிடலாம். ஸோ சோசியல் விஜெட் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. இதை எடிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ற டைம்ல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியா ஐக்கனோட நேமுமே இந்த இடத்துல காட்டும். இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல இதெல்லாமே தேவையில்லை, வாட்ஸ்அப்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நான் தேவையில்லாதெல்லாம் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடலாம். லிங்க்டின் தேவையில்ல, அதே மாதிரி ரெடிட் தேவையில்ல, பின்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், விகி அப்படிங்கிறது தேவையில்ல, வாட்ஸ்அப் தேவையில்ல, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொன்னா நான் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவை கிளிக் பண்ண உடனே என்னோட இங்கேயும் எகெயின் சேவை கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல இதுல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா விஜெட்ல வந்துட்டு 4 தான் இருக்கும். ஸோ இங்க 4 நான் செட் பண்ணிக்கிறது 4 இருக்கும். ஓகே,
இதுல இப்ப நம்ம பார்ப்போம் எப்படி யூஆர் லைட் பண்றதுன்னு சொல்லி. இங்கே சோசியல் மீடியா பிளகிங்ல வந்துட்டு யூஆர் லைட் பண்றதுன்னு சொல்லி நீங்க யூஆர்ல உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட யூஆர் லைட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இதை நீங்க எடிட்டை கிளிக் பண்ணி உங்களோட பேஜோட யூஆர்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நான் யூடியூபை லிங்க் பண்ணி காட்டுறேன். இதே தான் சேம் எல்லா சோசியல் மீடியாவுக்கும் எப்படி லிங்க் பண்றேங்கிற மெத்தட். ஸோ இதுல யூடியூப் அப்படிங்கிறத எடிட்டை கிளிக் பண்றேன், ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இந்த இடத்துல யூடியூபோட லிங்கை நான் காப்பி பண்ணணும். இதுல ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. இதெல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு வருவோம். உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி யுவர் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் சேனல்னு சொல்லியிருக்கும். யுவர் சேனலை கிளிக் பண்ண உடனே உங்களோட சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்கு மேல வரக்கூடிய லிங்கை காப்பி பண்ணுவீங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்ண உடனே யாராவது யூடியூப்பை கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு போகும். இதே மாதிரி ட்விட்டர்னு சொன்னா உங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல்ல யூஆர்எல், ஃபேஸ்புக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம். அப்படி உங்கள்ட்ட அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லைன்னு சொன்னா இதை டிலீட் பண்ணி விடுங்க. இல்லாத எதையுமே நீங்க வச்சிருக்கிறது இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு எரர்னு சொல்லும். அட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணக்குள்ள கிடைக்காது. ஓகே, இதை சேவை கிளிக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா அந்த சோசியல் விஜெட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிருக்கும். ஓகே, எகெயின் சேவை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ண சொன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம யூடியூப் சேனலை இதை கிளிக் பண்ண யாராவது வந்து நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்தது லேபிள் அப்படிங்கிறது நம்ம அட் பண்ணின ஒரு புது விஷயம் உண்டு. ஸோ விரும்பினா நீங்க வச்சுக்கொள்ளுங்க, விரும்பலன்னு சொன்னா இதை ரிமூவ் பண்ணி கொள்ளும். ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எடிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ரிமூவ் கிளிக் பண்ண உடனே அதை நீங்க தேவையில்லாத கேஜெட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொள்ளும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுல இந்த இடத்துல லேபிள் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. ஓகே, இதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்ல நம்ம யூடியூப் சேனலை எம்பேக் பண்ணி போட்டுக்கிறாங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோண்டே காட்டுது. ஸோ இதை எப்படி அட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்க இருக்குது, இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஹெடிங் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். இதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஸ்லைட் பார்ல வந்துட்டு எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. இதை எடிட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பணிய ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. இதுல நம்மளோட வீடியோவை நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு சொன்னா நம்மளோட ஒரு யூடியூப் சேனல் வீடியோவை எம்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கோடிங் எடுக்கணும். ஓகே, வீடியோவை எம்பெக்ட் பண்ண யூஆர்ல எடுத்து தான் இதுல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னா நீங்க எந்த வீடியோவை உங்களோட வெப்சைட்ல வர வைக்க போறீங்க, இந்த இடத்துல எந்த வீடியோ வர வைக்க போறீங்களோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இப்ப நான் இந்த வீடியோவை தான் வர வைக்க போறேன்னு சொன்னா முதலாவது நீங்க அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க. I truly believe that if you want to succeed in sales or in any type of business job, you have ஓபன் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ வர வைக்க போறீங்க உங்களோட வெப்சைட்ல சொன்னா இதுல ஷேவை கிளிக் பண்ணுங்க. ஷேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க எம்பெக்ட் அப்படின்னு சொல்லிக்குது. இந்த எம்பெக்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடிங் கொண்டு வரும். ஸோ இந்த கோடிங்ல பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த டபுள் இன்வெர்டர் கோமாக்குள்ள இருந்து ஸோ இது வரையும் காப்பி பண்ணுங்க. அதாவது முதலாவது இன்வெர்டர் கோமா வரையும் காப்பி பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லாவே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா அது ஃபுல்லாவே காப்பி பண்ணி படுகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்வெர்டர் கோமா இருந்து இந்த இன்வெர்டர் கோமாக்குள்ள இருக்கிறது வரையும் தான் நீங்க காப்பி பண்றது, மற்றதை காப்பி பண்றது இல்லை. இப்போதைக்கு அது எல்லாம் தான் காப்பி பண்ண வருது. ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான லிங்கை மட்டும் நான் எடுத்துக்கொள்றேன். ஓகே, இது மட்டும் தான் எனக்கு தேவை, அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கொள்றேன். காப்பி பண்ணி எடுத்துட்டு என்னோட ப்ளாகர் பேஜுக்கு வருவோம். ப்ளாகர் பேஜ்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அவரோட யூடியூப் சேனல்ல அந்த வீடியோட லிங்கை கொடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோட லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்ணுவோம். சேவை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு சேவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம யூடியூப் சேனல் வீடியோ வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல நம்மளோட எந்த வீடியோ எடுத்தோமோ அந்த வீடியோட தம்ப்நெயில் இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதை எகைன் எடுக்கிறது எப்படி சொல்லி காட்டுற பார்த்துக்கொள்ளுங்க. ஷேவை கிளிக் பண்ணுங்க. எந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ண போறீங்க ஷேவை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க எம்பெக்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். ஸோ இந்த எம்பெக்டை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல எம்பெக்ட் பண்ணப்பட்ட கோடிங் காட்டும். இந்த கோடிங்குள்ளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்வெர்டர் கோமாக்குள்ள இருக்கக்கூடிய லிங்க் தான் வேணும். ஸோ இதை நீங்க கரெக்டா காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு அந்த லிங்கை தான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி சேவை கிளிக் பண்ணீங்க சொன்னா ஓகே. ஓகே, இதையும் எடிட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது இந்த பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல அது ஒட்டவா நீங்க பாப்புலரா வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒட்டவா அப்டேட் ஆகுது. ஸோ இது எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுக்கு அடுத்தது ஃபேஸ்புக். ஸோ இது இன்னொருத்தரோட ஃபேஸ்புக் அந்த பேஜோட யூஆர்ல காட்டுது. இந்த இடத்துல நீங்க உங்களோட யூஆர்ல கொண்டு வரணும்னு சொன்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக் எங்க இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இதோட எடிட்டை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபேஸ்புக் ஆல்ரெடி நான் சொன்ன மெத்தட் தான். உங்களோட பேஜோட யூசர் நேமை நீங்க இந்த facebook.com பிறகு நீங்க போட்டுக்கொள்ளணும். இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் காட்டும்.
ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா உங்களோட யூசர் நேம் நீங்க செட் பண்ணணும். இந்த லிங்கை ஃபுல்லா delete பண்ணாம இந்த இடத்துல யூசர் நேம் மட்டும் போட்டுட்டு சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகே, இதுக்கு அடுத்தது சர்ச் திஸ் பிளாக். இது இந்த இடத்துல எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டைட்டிலுக்கு பண்ணிருக்கக்கூடிய இது இதுல எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த இருக்க சர்ச் திஸ் பிளாக் அப்படிங்கிறது, அடுத்தது அபவுட் அப்படிங்கிற இந்த இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தேவையில்லை. அபவுட் மீ அப்படிங்கிறது இருக்கட்டும்னு சொன்னா அபவுட் மீக்கு மேல இருக்கக்கூடிய இதை நான் delete பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையில்லாதான் இதுல delete பண்ணிடலாம். ஓகே, இதை நான் delete பண்ண போறேன். எடிட்டர் கிளிக் பண்றேன், ரிமூவ் கிளிக் பண்றேன். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விடுறோம். அப்போ இது இல்லாம போயிடும். அதே மாதிரி AdSense வந்துட்டு ஹைட்டாவே தான் இருக்குது, இது இருக்கட்டும். ஓகே, இதுல அட்ரிபியூஷன் வந்துட்டு தேவையில்லை, இதையுமே நான் delete பண்ண போறேன். ரிமூவ் கிளிக் பண்ணி இதையும் ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே, இதுவும் தேவையில்லை. தேவையில்லாத எதையுமே நீங்க வந்து வச்சிருக்க போனா அது எல்லாமே நீங்க வந்துட்டு delete பண்ணி விடுங்க. உங்களுக்கு எது தேவையில்லைன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்க தேவையில்லாத கெஜெட் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன். பிளாக் அச்சீவும் தேவையில்லை, இதையுமே ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க விரும்புற மாதிரி உங்களோட பிளாகை நீங்க தான் டிசைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனிங்க நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது எனக்கு என்னோட வெப்சைட் ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இதுக்கு அடுத்தது கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல எந்த போஸ்ட்டுமே வரல, அது மாதிரி லேபிள்ஸ் அப்படிங்கிறதுல எந்த போஸ்ட்டுமே வரல. ஸோ இதையும் பார்த்துருவோம். ஓகே, இந்த செக்ஷன் எல்லாமே ஓகே, இது எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபூட்டர் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஃபூட்டர் அப்படிங்கிறது வெப்சைட்டோட இந்த பண்ணி இருக்கக்கூடிய பேஜ். ஸோ ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோம். இதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு அதை நீங்க எடிட் பண்ணி நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ லேபிள்ல வருவோம். லேபிள்ல வந்து இந்த பாப்புலர் போஸ்ட் அப்படிங்கிறத எடிட்டர் கிளிக் பண்ண உடனே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காட்டும். லாஸ்ட் 7 days நீங்க அப்டேட் பண்ற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதுல காட்டும். அதே மாதிரிக்கு எத்தனை போஸ்ட் இதுல காட்டணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்பரையும் நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். 4 போஸ்ட் காட்டணும்னு சொன்னா 4 போஸ்ட், அல்ல 2 போஸ்ட் காட்டணும்னு சொன்னா 2 செலக்ட் பண்ணிட்டு சேவ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு 2 போஸ்ட் தான் ஃபூட்டர்ல காட்டும், பாப்புலர் போஸ்ட்ல. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா 2 காட்டும். ஸோ அது எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொள்ற இடம் தான் இந்த இருக்கக்கூடிய ஃபூட்டர் அப்படிங்கிறது. இதுல கேட்டகரிஸ்ல போஸ்ட் காட்டுது இல்ல. ஸோ கேட்டகரியை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஒரு லேபிள செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு லேபிள செலக்ட் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த போஸ்ட் அந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே செய்ய தேவையில்ல, பண்ணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஜாப் சம்பந்தமான போஸ்ட் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ள காட்டணும்னு சொன்னா நம்ம ஜாப்ஸை செலக்ட் பண்ணுவோம். அல்லது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா காட்டணும்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். நான் ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ற டைம்ல பாருங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா லேபிள் கொடுத்திருக்குது. போட்டோவா இந்த இடத்துல லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. அல்லது இந்த இடத்துல நம்ம எல்லா லேபிளையும் கொடுக்கலாம். இந்த இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு லேபிள்லையும் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோம்னு சொல்லி அது காட்டும், லிஸ்ட் பண்ணி காட்டும். சேவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்லா போஸ்ட்டுமே நம்ம எத்தனை போஸ்ட் போடுறோமோ அது எல்லாமே லேபிள்ல காட்டும். அப்போ இதை கிளிக் பண்ணாலும் மற்றவங்களுக்கு போஸ்ட் காட்டும். அதே மாதிரி இந்த ஒரு லேபிள்ல எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோம்னு சொல்லியும் காட்டும் மற்றவங்களுக்கு. இதுக்கு அடுத்தது லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. லேபிள்ஸை பார்த்துருவோம். எடிட்டர் கிளிக் பண்ணுவோம். எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு இதுலயும் லேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லேபிள்ஸ் இது 2 இடத்துல கொடுக்க தேவையில்ல. இதை நம்ம விஜெட்டை ஆஃப் பண்ணி வைக்கலும் அல்லது ரிமூவ் பண்ணிடலும். ஸோ இப்போ இந்த விஜெட் வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டாது லேபிள்ஸ் அப்படிங்கிற விஷயம். 2 தான் இந்த இடத்துல காட்டும். ஸோ தேவையில்லாததெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்க, எதுவுமே வச்சிருக்க வேணாம். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு பிறகு இதுல நீங்க ஹோம், அபவுட், கண்டெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இது 2க்குமான லிங்கை நீங்க லிங்க் பண்ணணும். அப்ப நீங்க இதை லிங்க் பண்ணணும்னா அபவுட் அப்படிங்கிற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி கண்டெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜும் கிரியேட் பண்ணணும். ஸோ இது 2க்குமே நீங்க பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜோட யூஆர்ல இதுல லிங்க் பண்ணணும். ஓகே, இது எங்க இருக்குதுன்னு சொன்னா இங்க பாருங்க ஃபூட்டர் மெனு அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை எடிட்டை கிளிக் பண்றோம். என்ன இருக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு பண்ணியை ஸ்க்ரோல் டவுன் பண்றோம். ஹோம், அபவுட், கண்டெக்டர்ஸ். ஹோம், அபவுட், கண்டெக்டர்ஸ். அபவுட் அஸ் கிளிக் பண்ணினா இப்ப என்ன நடக்க போதீங்க, வேற ஏதாவது ஒரு பேஜ் ஒன்றுக்கு போகுது. அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட லோகோ நம்மளோட வெப்சைட்டே இல்ல இது. ஸோ அப்ப இதனால நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வந்துட்டு அபவுட் கண்டெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேஜ் கிரியேட் பண்ணணும். பேஜை கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு தேவையான இதை வந்துட்டு பேஜ்ல லிங்க் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தீம் எடிட் பண்றது எல்லாமே விளங்கி இருக்கும். அப்ப இதுல இது 2யுமே நான் டிலீட் பண்றேன். பிறகு உங்களுக்கு எட் பண்றதை காட்டுறேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் இப்ப டிலீட் பண்ணி சேவை கிளிக் பண்றோம். ஓகே, எகைன் இதே சேவை கிளிக் பண்றோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு மெனுவை செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி ஒரு மெனுவை நீங்க செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மெனுவை நீங்க செட் பண்ணணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மெனுவை நீங்க செஞ்சுட்டு இந்த இடத்துல மெனு ஆட் பண்ணிருக்கீங்க. அதுக்கடுத்து இதுல தேவையில்லாத போஸ்ட், தேவையில்லாத பட்ஜெட், அதே மாதிரி சோசியல் மீடியா லிங்க் பண்றது, உங்களோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கை லிங்க் பண்றது, அதே மாதிரி ஃபூட்டர் செக்ஷன் எடிட் பண்றது, இது எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதுக்கு அடுத்தது மெயினா ஒரு விஷயம் இருக்குது, இந்த பேஜ் கிரியேட் பண்ற விஷயம். ஸோ அந்த பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதையும் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க சொல்லி தந்த மாதிரி உங்களோட ப்ளாகருக்கு தேவையான மாதிரி உங்களோட கஸ்டமைசேஷனை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.